வரலாற்றில் அதிகமாக பதியப்படாத ஒரு சஹாபியின் வரலாறு. இவரை குறித்து குறைவான ஹதீஸ்களே உள்ளன. கவனமாக கேளுங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி ஒரு ஏழை, தோற்றத்தில் உடல் அமைப்பில் சற்று அழகு குறைந்தவர். இவரின் பெயரும் வேடிக்கையாக இருக்கும், ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆம், ஜுலைபீப் என்ற பெயர் அன்றைய அரேபிய தேசத்தில் சிரிப்பை ஏற்படுத்தும் பெயராக இருந்தது. ஜுலைபீப் என்றால் சிறியதாக சுருங்கிய தோற்றமுடையவர் என்ற அர்த்தம். குழந்தைகள் கூட கிண்டல் பண்ணுவார்கள், யாரும் பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டார்கள். அதனால் மதீனாவில் ஒரு தனி மரமாக சுற்றி வருவார்கள். இவரின் தோற்றத்தின் காரணமாகவே இவருக்கு யாரும் பெண் தரவில்லை. யா அல்லாஹ், என்னை யாரும் விரும்பவில்லையே என்று பல இரவுகள் தனிமையில் அழுதிருக்கிறார். ஆனால் அந்த தனி மரத்தை ஒருவர் மட்டும் பார்வையால் அணைத்தார். அவரை உயிருக்கு உயிராய் நேசித்தார். அவர்கள்தான் கருணை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அவரை, என் அருமை தோழரே வாங்க என்று பக்கத்தில் உட்கார வைத்து பேசுவார்கள். ஒரு முறை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இவ்வுலகில் தான் எனக்கு பெண் தர மறுக்கிறார்கள், மறுமையிலாவது எனக்கு ஹூருல் ஈன் பெண்கள் மனைவியாக கிடைப்பார்களா என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு சொன்னார்கள், ஜுலைபீப், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உனக்கு மனைவிகள் கிடைப்பார்கள் என்று. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலேயே பெரிய அன்சாரி தலைவர் வீட்டுக்கு போனார்கள். அவரது மகள் தான் மதீனாவிலேயே மிகச்சிறந்த அழகியாக போற்றப்பட்ட பெண், தீனிலும் அழகிலும் சிறந்தவள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரியிடம், உங்கள் மகளை பெண் கேட்டு வந்தேன் என்றார்கள். அந்த தலைவர், யா ரசூலல்லாஹ், இதை விட என்ன பெரிய பாக்கியம் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அல்ல, என் நண்பன் ஜுலைபீபுக்கு. இதை கேட்ட அந்த அன்சாரியின் முகம் வாடிவிட்டது. உள்ளே போய் மனைவியிடம் சொன்னார், ஜுலைபீபா, அவர் ஒரு ஏழை, அவருக்கு குடும்பம் இல்லை, அழகு இல்லை என்று அந்த தலைவரும் அவர் மனைவியும் மறுத்தார்கள். அப்போது உள்ளே இருந்த அந்த அழகிய மகள் மதீனாவிலேயே மிகச்சிறந்த அழகியாக போற்றப்பட்டவள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினாள். அல்லாஹ்வும் அவன் தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் வேறு அபிப்பிராயம் கொள்ள உரிமை இல்லை. குர்ஆன் 33:36. பின்பு சொன்னாள், நபியின் வார்த்தையை நான் மதிக்கிறேன், ஜுலைபீபை விட சிறந்த கணவர் எனக்கு கிடைக்க முடியாது என்றாள். சுப்ஹான் அல்லாஹ், அந்த பெண்ணின் ஈமானை பாருங்கள். அடுத்த நாள் நபியின் முன்னிலையில் திருமணம் நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணம் கொடுத்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உதவி செய்தார்கள். ஜுலைபீப் ரலிக்கு இப்போது சொந்த வீடு இருந்தது, அழகிய மனைவி இருந்தாள், இருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் திருமணம் நடந்து 3 நாள் கூட ஆகவில்லை. நபி ஸல்லி அவர்களிடமிருந்து ஜிஹாதுக்கு அழைப்பு வந்தது. சஹாபிகள் எல்லோரும் நபியுடன் போருக்கு கிளம்பினார்கள். ஜுலைபீப் ரலியிடம் அவரது மாமனார் சொன்னார், மருமகனே, நீங்கள் புது மாப்பிள்ளை, நீங்கள் வர வேண்டாம். அதற்கு ஜுலைபீப் ரலி சொன்னார்கள், என் உயிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முனையில் இருக்க நான் வீட்டில் மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பதா? வல்லாஹி முடியாது, நானும் போருக்கு வருவேன் என்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ், சின்ன உருவம் கொண்ட அவர் தன் உயர் அளவு உள்ள வாளை ஏந்தி சிங்கம் போல போருக்கு ஓடினார். போர் முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாரையெல்லாம் காணோம் என்று பாருங்கள். சஹாபிகள், எல்லோரும் வந்துவிட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் நீரோடு சொன்னார்கள், ஆனால் நான் என் அருமை தோழர் ஜுலைபீபை இழந்துவிட்டேன், அவரை தேடுங்கள் என்றார்கள். தேடி பார்த்தால் ஜுலைபீப் ரலி 7 காஃபிர்களை கொன்றுவிட்டு தானும் இரத்த வெள்ளத்தில் ஷஹீதாகி கிடந்தார். அல்லாஹு அக்பர். திருமணம் நடந்து 3 நாட்கள் கூட ஆகாத புது மாப்பிள்ளை இரத்த வெள்ளத்தில் ஷஹீதாகி இருந்தார். அதை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அழுது கொண்டே தன் கையால் அவரை தூக்கி மடியில் வைத்து, ஹாதா மின்னி வ அனா மின்ஹு, யா அல்லாஹ், இவர் என்னை சேர்ந்தவர், நான் இவரை சேர்ந்தவர் என்று 3 முறை சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து அழுது கொண்டே சிறிது நேரத்தில் சிரித்தார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், என்னவாயிற்று, நீங்கள் அழுதீர்கள் பின்பு சிரித்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜுலைபீப் ரலி மரணித்ததை நினைத்து அழுதேன். பிறகு அல்லாஹ் எனக்கு சில காட்சிகளை காட்டினான். அதில் ஜுலைபீப் ரலி சுவர்க்கத்தில் ஹூருல் ஈன் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சிரித்தேன் என்றார்கள். முஸ்லிம் 4877. பிறகு நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையாலே அவர்களை அடக்கம் செய்தார்கள். அந்த நேரம் வானம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மலக்குகள் அவர் ஜனாசாவுக்கு வந்து குவிந்தனர். யாரும் மதிக்காத ஜுலைபீப் ரலி இன்று சொர்க்கத்தின் மாப்பிள்ளை. இதுதான் ஈமான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகவும் கண்ணியமானவர், உங்களில் மிகவும் இரையச்சமுடையவர்தான். குர்ஆன் 49:13. அழகை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் பார்க்கிறான். ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகையோ செல்வத்தையோ முன்வைத்து தேர்வு செய்யாதீர்கள். மாறாக ஈமானையும் இரையச்சத்தையும் முன்வைத்து தேர்வு செய்யுங்கள்.